எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டே தளபதிக்கு தான். அணில் குஞ்சுங்க, இந்த புலி இதெல்லாம் வந்து என்னாலும் பண்ணிக்க 2020 பாருங்க. நீங்க ஆம்பளைங்க தானே. நான் என்ன சொல்றேன், கடத சந்திங்கன்ற நான். இங்க யாரும் 200 ஊபிஸ் கிடையாது. கோட்டருக்கு கோழி பிரியாணிக்கு வந்து எல்லாம் ஒற்றை தலைவன் வார்த்தைக்காக வந்தவங்க எல்லாமே ஒரே முகம். தளபதி அந்த ஒரு முகத்துக்காக தான் இங்க ஒட்டுமொத்த கூட்டம் வந்திருக்கோம். நீங்க ஆம்பளையா இருந்தா எங்க கிட்ட பேசுங்கடா நீங்க. நான் கேக்குறேன், இந்த ரோஸ் பிரதர்ஸ் கேக்குறேன். நீங்க ஆம்பளையா இருந்தா எங்க கிட்ட பேசுங்க. மனசுல எவ்வளவு ஆதங்கம் இருக்குப்பா. நானும் இந்த 1.5 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். நம்ம தளபதிக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. பேசுறவன் பேசிக்கிட்டே தான் இருக்கிறான். கொஞ்சம் சேஃபா இருக்காது அப்படின்னா நான் நினைச்ச விட நல்லா சேஃபாவே இருந்துச்சு. அதனால சேஃப்டிக்கு வரும்ல. தளபதி என்ன சொன்னாரு? தளபதி எதுவும் சொல்லல, ஒரு பார்த்ததே போதும் ப்ரோ. அது வந்து எப்படி சொல்ல, லைஃப்ல அது ஒண்ணு மட்டும் நடந்துடணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். எப்படியாவது ஒரு பாத்துறணும் அப்படின்னு நினைச்சா பாத்துட்டோம். அவ்வளவுதான். நீங்க ஓட் பண்ணுவீங்களா தளபதி? கண்டிப்பா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓட்டே தளபதிக்கு தான். சென்னையில இருந்து வரோம். சென்னையில இருந்து வரதுக்கு எங்களுக்கு 7 ஹவர் தான். ட்ரெயின் ஏறி வந்துட்டோம். ஆனா இங்க இருந்து டோல்கேட்ல இருந்து நம்ம தலைவருடைய மாநாடுக்கு போறதுக்கு 2 மணி நேரம். இப்போ நடந்தா விட்டானுங்க. பஸ் எதுவும் போல. எல்லா பஸ்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மனுஷன் பயம் இருக்க வேண்டியதுதான். ஆனா இவ்வளவு இருக்கக்கூடாது. இருக்கு 2026 காலம் நம்மளா தான் இருக்கோம். கண்டிப்பா ஜெயிக்கணும். அதுக்கான இவ்வளவு மக்கள் சும்மா வந்துட்டு போறாங்க. எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க இவங்க அணில் கூட்டாங்க, அதனால இவங்க ஓட்டா மாறுமான்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறது ஒண்ணுதான். அணில் கூட்டங்களாவது நிறைய ஓட்டா மாறும். அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. அவங்க தான் காப்பாற்றுவோம். ஒன்றும் இல்லாம இவ்வளவு மக்கள் இங்க வராங்க. எவ்வளவு கோபங்கள் வருது மக்கள் மேல. நீங்க பண்ண நீங்க தான் வருத்தப்படுவீங்களே தவிர மக்கள் வரப்பதும் கவலைப்பட போறது கிடையாது. அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணதான் போறாங்க. அவங்க செய்ய போறாங்க. இவ்வளவு பேர் நான் உண்மை இல்லாம வந்து நிக்கிறோம். நாங்க இங்க நம்ம தலைவருடைய பீச்சை பார்க்க தான் வரோம். பீச்சை பார்த்தாச்சு, தலைவரை பார்த்தாச்சு. அந்த ஒரு சந்தோஷமே போதுமே. சாமி எங்க இருந்தா நம்ம தான் தேடி போறோம். கரெக்ட் தானே? சாமி எங்க இருந்தாலும் நம்ம தேடி போறோம். கரெக்ட் தானே? ஆமா, நம்ம கிட்ட போய் தான் சாமி வேணும் அதெல்லாம் கிடையாதுல்ல. எங்க இருந்தாலும் நம்ம தேடி போறோம். என்ன எவ்வளோ நெருக்கடி கொடுக்கல கொடுங்க. என்ன பண்ண முடியும் பண்ணுங்க. 2026 நாங்க பாத்துக்கிறோம். அணில் குஞ்சுங்க, இந்த புலி இதெல்லாம் வந்து என்னாலும் பண்ணிக்க 2020 பாருங்க. நீங்க ஆம்பளைங்க தானே. நான் என்ன சொல்றேன், களத்தை சந்திங்கன்ற நான். எதுக்கு நீங்க யூடியூப்ல உட்காந்து தேவையில்லாம பேசினுக்கிறீங்க? களத்துல சந்திங்க. உங்களுக்கு முடியாதா? ஏன்பா ஆண்ட பரம்பரைன்றீங்க, இப்ப ஆலப்புற பரம்பரைன்றீங்க. களத்துல நின்று சந்திங்கப்பா. உங்களை யாரப்பா வேணான்றா? களத்துல நில்லுங்க. 2026 பார்க்கலாம். ஏன்னா நீங்களா முடிவு பண்ண போறீங்க. மக்கள் பண்ண போற முடிவு தானே. நாங்க என்ன பண்றோமோ அதுதான். ஆனா ரொம்ப ஆதங்கண்ணா எங்களுக்கு. 2.5 கிலோமீட்டர் இல்ல, 5 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க எங்களுக்கு. ஆட்டோ கேட்டா ஆட்டோ 100 ரூபான்றாங்க. இத்தனைக்கும் அதாவது மாட்டுத்தாவணி அருப்புக்கோட்டை போற பஸ் எல்லாமே இந்த வழியா தான் போய் ஆகணும். இப்ப எந்த பஸ்ஸுமே இந்த பக்கம் கிடையாது. டோல்கேட்ல இருந்து நாங்க 4-5 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கிறோம். ரொம்ப கஷ்டப்படுத்தி இது பண்றாங்க. என்ன பண்றது பாத்து. ஒருத்தனை பத்தி பேச ரொம்ப ஆசை இருக்கு. இந்த ரோஸ் 2 பிரதர் பேசிட்டே இருக்கிறானுங்க சென்னையில. ரொம்ப 2 பேரும் பைத்தியக்காரனான்னு தெரியல. என்ன பேசுறானுங்க, ஏது பேசுறானுங்க, ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தெரியும்? தளபதியோட கால் செருப்பு தூசிக்கு அவனுங்க ஆவானுங்களா? சும்மா ஆனா யூடியூப் ஒன்று வச்சுக்கின்னு அப்படி பண்றானுங்க இப்படி பண்றாங்க. டே ஆம்பளையா இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? அங்க வந்து இது துப்பத்தூர்ல போட்டம் பண்ணாங்களே, அதை பத்தி என்ன நீங்க வீடியோ போடல? அதை பத்தி கேட்டா உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது. நாங்க ஆண்ட பரம்பரை சொல்லுகிறீங்களே பாருங்க. உங்களுக்கு நீங்க ஆம்பளையா இருந்தா எங்க கிட்ட பேசுங்கடா நீங்க. நான் கேக்குறேன், இந்த ரோஸ் பிரதர்ஸ் கேக்குறேன். நீங்க ஆம்பளையா இருந்தா எங்க கிட்ட பேசுங்க. மனசுல எவ்வளவு ஆதங்கம் இருக்குப்பா. நானும் இந்த 1.5 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். நம்ம தளபதிக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்க. பேசுறவன் பேசிக்கிட்டே தான் இருக்கிறான். ஆனா தளபதி மேல ஏறி போயிட்டே தான் இருக்காரு. ஒண்ணுமே பண்ண முடியலையே. இந்த இவ்வளவு பெரிய மாநாடு. நீங்க ஸ்டாலின் பாருங்க, 2026 இந்த டிஎம்கே ஓரம் கட்டி டிவிகே தான் ஜெயிக்க போகுது. ஆல்ரெடி வந்துருச்சு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே நம்ம தளபதி சொன்னது நடந்துருச்சு. இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். நாங்க என்ன நினைச்சோன்னா விக்கிர வண்டியோட கொஞ்சம், ஏன்னா நிறைய தடைகள் வந்துச்சு. ஆளுங்கட்சியில இருந்து எங்களுக்கு ரோடு ப்ராப்ளம், நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. கொஞ்சம் கம்மியா தான் கூட்டம் வரும் பண்ணோம். ஆனா இது 3 மடங்கு விக்கிர வண்டிக்கு சமமா இருக்குது. 3 மடங்கு வேற லெவல்ல இருக்குது. இன்னைக்கு ஆளுங்கட்சி எல்லாம் பாத்ரூம் மூட்டி வெளியில வர மாட்டாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் காட்டி வச்சிருக்காங்க. இங்க ரோடு பேத்து போட்டாங்க, பேனர் அடிக்க கூடாது, வண்டிக்கு தடை போட்டாங்க. ஒண்ணுமே புடுங்க முடியல. இனிமே தளபதி தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம். தளபதி தான். இங்க யாரு வந்தாலும் எவ்வளவு நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணாலும் கூட்டம் அந்த அளவுக்கு அள்ளிக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க, இன்னும் மக்கள் போய்கிட்டு இருக்காங்க. தளபதி ஒரே அதுவே இங்க வந்து யாரும் 200 ஊபிஸ் கிடையாது. இங்க யாரும் 200 ஊபிஸ் கிடையாது. கோட்டருக்கு கோழி பிரியாணிக்கு வந்து எல்லாம் ஒற்றை தலைவன் வார்த்தைக்காக வந்தவங்க எல்லாமே ஒரே முகம். தளபதி அந்த ஒரு முகத்துக்காக தான் இங்க ஒட்டுமொத்த கூட்டம் வந்திருக்கும். இவங்க சொன்னாங்க 5 லட்சம் 3 லட்சம் ஒரு கிடையாது. இன்னைக்கு இங்க வந்தவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 15 லட்சம் 20 லட்சத்துக்கு மேலதான் அங்க மக்கள் வந்திருக்காங்க. அவ்வளவு தளபதி ஒத்த முகத்துக்காக வந்திருக்காங்க. வாழ்க்கை தளபதி. தலைவா, என்ன மாப்பிள்ள மாதிரியே இந்த நாடு நொண்டியாத்தான் இருக்கு. கடன் பட்டே நம்ம சாகடிச்சு வாங்கிவோட. கடனுக்கு மேல கடனை வாங்கிக்கிட்டே இருக்காங்க தலைவா. கடனை மீட்டு எங்களை மீட்டு கொடு தலைவா. இங்க பாருங்க, ஊனமற்ற காலோட உங்களுக்காக வந்திருக்கோம். இவனையும் காப்பாத்துங்க, நாட்டையும் காப்பாத்துங்க தலைவா. காப்பாத்துவீங்க நம்பிக்கை இருக்கு.
இந்த நம்பிக்கையோட இன்னும் நடப்பான். இன்னும் உங்க கூட எங்க வேணாலும் வந்துட்டு இருப்போம். உருவனையா இருப்போம்ன்றத கட்சிக்காக சொல்றேன் தலைவா. வாழ்க வளமுடன், வாழ்க விஜய் அவரு. எங்க சுத்த விட்டாவே நாங்க வருவோம். போலீசார் எங்கிட்ட எடுத்தாலும் நாங்க பொத்துக்கிட்டு வருவோம். சூப்பரா பாத்துக்கினாங்க. சிறப்பு. ஆமா, சிறப்பா பாத்துக்கினாங்க. செம்மையா இருந்துச்சு, அட்டகாசமா இருந்துச்சு. இது மாதிரி மாநாடு நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம். தளபதி என்ன சொன்னாருன்னா, எங்களுக்காக நாங்க இருக்கோம், உங்களுக்காக நாங்க இருக்கோம், எங்களுக்காக நீங்க இருங்க அப்படி சொல்லியிருந்தாரு. கூட்டணி பத்தி எதுவுமே பேசல. ஆமா ஆமா, தளபதி தான். டிவிக்கே தான்.